இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, Node-RED வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு வந்து Node.js அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு Googleல Node.jsன்னு போனீங்கன்னா, வெரி ஃபர்ஸ்ட் லிங்க்ல வரத ஓப்பன் பண்ணி, அந்த கரண்ட் வெர்ஷன வந்து விண்டோஸ்க்கான கரண்ட் வெர்ஷன வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா Node.js தான் இதுல ரொம்ப முக்கியமானது. இப்போ Node.js டவுன்லோட் ஆனதும் அத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதுல வந்து நெக்ஸ்ட் குடுக்குற மாரி தான் இருக்கும். இதுல வேற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தேவையான ரூல்ஸ் அண்ட் லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறதா இல்ல வேணாமான்னு இந்த சேனல்ல நீங்க குடுக்கணும். உங்களுக்கு Node.js பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னா, அந்த இத டிக் பண்ணி எனேபிள் பண்ணிருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிடும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது தேவையில்ல. ஜஸ்ட் இன்ஸ்டால் குடுத்தீங்கன்னா, அதனுடைய சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆனாலும் உங்களுக்கு அந்த அடிஷனல் ஃபைல்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த இதுவும் சேர்ந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து எனி ப்ரெஸ் பண்ண சொல்லுது. எனி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் ஷெல் ஓப்பன் ஆகி உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். அதாவது இது ரன் பண்ணுறதுக்கு உண்டானது. ப்ளஸ் வந்து நீங்கள் பைத்தானில் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் ஆகிடும். அப்புறம் உங்களோட விண்டோஸோட அப்டேட்டும் இதில் சேர்ந்தாயிடும். இதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சு. இதுக்கு அடுத்தது வந்து ரன்ல போயிட்டு இந்த Node.js-ஓட வெர்ஷன் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இது கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து Node-v அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய வெர்ஷன் வந்து அதில் காமிக்கும். வெர்ஷன் மட்டும் காமிச்சதுனாவே Node.js கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது npm அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு npm install global அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து குளோபல் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஸோ இதில் வந்து அந்த இது வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கறது. அதே மாதிரி npm வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு அதுவும் வந்துடும். ஸோ அந்த வெர்ஷன் வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டும் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது Node.RED தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து அந்த வெப்சைட்ல npm install -g unsafe parameter Node.RED அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது நெட்வொர்க் பேக்கேஜ் மேனேஜர் மூலியமா இந்த Node.RED பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கமெண்ட் ஜஸ்ட் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஜஸ்ட் இது வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எத்தனை பேக்கேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபைல்ஸோட சைஸ், எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது இதில் வந்துடும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ஓப்பன் பண்ணி Node.RED அப்படின்னு டைப் பண்ணி Node-RED அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபயர்வால்ல இது ஆட் பண்ணதா இல்லையான்னு கேட்கும். ஜஸ்ட் இதை வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டையுமே டிக் பண்ணிட்டு அளவு கொடுத்துருங்க. இது அளவு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் ப்ளஸ் போர்ட் நம்பரோட ஒரு லிங்க் வரும். அது லோக்கல் கோஸ் 1880 அப்படிங்கிற போர்ட் நம்பர்ல Node.RED வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஜஸ்ட் வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து நம்ம இன்ஜெக்ட் அவுட்ல வருதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு டைம் ஸ்டாம்பும் ப்ளஸ் வந்து டீபக் நோடையும் எடுத்து அதை லிங்க் பண்ணிட்டு டைம் ஸ்டாம்ப்ல ஸ்ட்ரிங் ஓவர் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தேன். ஸோ இதே இது இதில் வருதான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன இன்ஜெக்ட் பண்றோமோ அது இங்கே அவுட்புட்டாக வந்துடும். வேற ஏதாவது நம்ம இன்ஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வரும். இதில் டைப் பண்ணிட்டு டிப்ளாய் எப்பயுமே அதை சேஞ்சஸ் பண்ண கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது அவுட்புட்ல வந்து மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.